வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சார் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நினைஞ்சு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண மத்தியில் மார்க்கெட்டில் ஃபால்ட் இருக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்குது. 22,303 தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு கடையில் வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகலாம். இதை பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து நோ ட்ரேடிங் ஜோன் சொல்லியிருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க, அதுக்கு தாண்டி போக முடியல. அதுலேருந்து ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் மார்க்கெட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபால்ட் இருந்துச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு எந்த டைரெக்ஷனில் பிரேக் ஆகுதோ அந்த டைரெக்ஷனில் போக இப்போ ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கால் சரின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் மார்க்கெட்டை பார்த்து 48,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதாவது மார்க்கெட் என்ன தான் ஃபாலோ ஆனால் இந்த சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப் சைடு திரும்ப வாய்ப்பு இப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் தேர்ட் சப்போர்ட் வரல. ஆனால் செகண்ட் சப்போர்ட்டை மட்டும் லெஸ்ஸாக பிரேக் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே சைட்வேஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி டெலகிராம் கொடுத்தோம். ஆனால் அந்த இடத்துல பிரேக் பண்ணாங்க, ஆனால் போக முடியல. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம இதிலே என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். டே கேண்டில் டோஜி போட்டிருந்தாங்க. இது பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதே சமயம் எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வீக், இதையும் பிரேக் பண்ண வாய்ப்பு அப்படின்னு சொல்லணும். அது மார்க்கெட் முடிய போகிறப்ப தான் இது பிரேக் பண்ணாங்க. அதை போல் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சொல்லியிருந்தோம். இது வந்து நம்ம நோ ட்ரேடிங் சொல்லி ஏரியா சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சிலே முடிஞ்சு மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்த கால் சைடு மார்க்கெட் வந்து மேலே போதான் எதிர்பார்த்தோம். ஆனால் மேலே போகலை. இந்த இடத்த பிரேக் பண்ணி க்ளோசிங்கை பொறுத்தளவுக்கு நேரத்தோட லோவுக்கு கீழே வச்சுட்டாங்க. இது வீக்கு. சரி, ஓகே. நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எழுதி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். அந்த டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போய்ட்டு ரீடெஸ்ட் வரது வாய்ப்பு இருக்குது. அந்த இது வந்து நேற்றோட ஸ்பின்னிங் டாப்பு. இப்போ லோவுக்கு கீழே க்ளோசிங்காக வச்சுருக்காங்க. இது வந்து இன்வெர்டர் ஹேமர் ஸ்டைலில். இப்போ இது பொறுத்தளவுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுபோல் ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். இப்போ இந்த கேண்டில் பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேண்டலோட ஹை, அதாவது பார்த்தோம்னா 22,390 இந்த ரேஞ்சு, இதில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். செலக்ட் பண்ணிடுவோம். ஆமாம், 22,394. இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டைப் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல வேலை செய்யும். இப்போ பார்த்தோம்னா இந்த அடுத்த கேண்டில் நீங்கள் போட்டாங்கன்னா கரெக்டாக இதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப் இருக்குது. அதுபோல் மேலே அப்சைடை பொறுத்தளவுக்கும் இந்த ஸ்டைலில் தான் மூவ் ஆகும். இந்த ரேஞ்சு, அதாவது லோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு லோவும் பிரேக் பண்ணுவாங்க, ஹையும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி டே கேண்டில் செட்டப் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,560. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,676 இன்றைக்கி போன ஹை. அதுக்கடுத்து 22,720. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 22,394 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22,297. அதுக்கடுத்து 22,245. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு இடமும் நோ ட்ரேடிங் ஜோன், இந்த இடமும் இந்த ரேஞ்சும். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது செகண்ட் சப்போர்ட்டும் தேர்ட் சப்போர்ட்டு அந்த இடம் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன். அதை போல் பார்த்திங்கன்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸு தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு நோ ட்ரேடிங் ஜோன். இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வாய்ப்பு. இதை பிரேக் பண்ண வச்சதில் செகண்ட் சப்போர்ட் ஈஸியாக வரதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல பிரேக் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங்கான இடம். இந்த இடத்துல பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அதே போல் இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியாக போயிடும். அதுக்கான செட்டப் தான் இருக்குது. இப்போ இதுக்கு இடையில தான் மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு. அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் உள்ள மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை எந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் போகும். ஆனால் இந்த ஏரியாக்குள்ளே தாண்டாது. அது போல் தான் கீழேயும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது செகண்ட் சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே இது ஃபஸ்ட்டு இந்த செட்டப் விட்டு வெளில வரணும். முதல்ல வந்து ஒரு பாக்ஸ் மேட்ச் போடுறேன். மார்க்கெட் அந்த செட்டப்பில் தான் இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு முதல்ல இதை விட்டு வெளில வரணும்.
வந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் நோ ட்ரேடிங் ஜோன், இது பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதுபோல் இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணால் அடுத்தது பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த கிரீன் கேண்டோட லோ தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. அதாவது 47,924 ஒன்று. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நேற்று நம்ம இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம், இந்த 48,078 அப்படின்னு கொடுத்துருந்தோம். இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான இடம் தான். இந்த இடமே ஸ்ட்ராங்கான இடம். இதுலேருந்து அப்சைடு திரும்ப வாய்ப்பு இருக்குது. இந்த செல்லிங் கேண்டில்னால நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கோம். சரி, ஓகே, இது டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இடம் தொட்டு அப்சைடு, அதாவது அதிகபட்சம் இதை தான் இறங்கலாம். இதுக்கு கீழே வந்து பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஹையை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் படி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போ இதை பிரேக் பண்ணி தான் மேலே போணுச்சு. அது ஆக்சுவலாக சப்போர்ட் லெவலில் இந்த மேலே ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இன்றைக்கி நடந்தது வந்து இந்த லைனில் ரீடெஸ்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. அதனால் இந்த இடமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன வாய்ப்பு அதிகம். 48,078ங்கிறதே ஸ்ட்ராங்காக இருக்கிற வாய்ப்பு இருக்குது மாதிரி செட்டப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதே சமயத்தில் மார்க்கெட் எப்போ புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் போகும் மேலே. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டால், அதாவது 48,900 அந்த ரேஞ்சு நம்ம சொல்லியிருப்போம். இந்த தேவையோட ஹை இது பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் மேலே போகும் இப்போ, அதாவது டே கேண்டில் செட்டப் படி. ஆனால் நாளைக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தளவுக்கு இந்த 48,000லேருந்து இந்த ரேஞ்சு 48,500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே 500 பாயிண்ட்ஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் டே கேண்டில் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,510, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 48,607, அதுக்கடுத்து 48,839. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 48,000ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 47,924. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு ஃபோன் வந்துட்டு தேர்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா 47,841. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த 48,000க்கு 48,500 அதுக்குள்ளே மார்க்கெட் அதிகம் இருக்க வாய்ப்பு. அதை போல் பார்த்திங்கன்னா இந்த இடம் இது நோ ட்ரேடிங் ஜோன் செட்டப் தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடமும் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த இடமும் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் ஜோன். இது இந்த இடத்துல வர்றப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு தான் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஒருவேளை இந்த இடத்துல இருந்து இது இந்த செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த சப்போர்ட்டில் நிற்காது, அதோட கீழே போயிடும். அதை போல் பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில நோ ட்ரேடிங் ஜோன் போட்டிருக்கோம். அது அதுக்கான அந்த இடம் இந்த இடத்துல பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் புல்லிஸ் ஃபுல்லாக மாறினோம்னா உங்களுக்கு இந்த இந்த ஹை 49,000ங்கிற ரேஞ்சு பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான செட்டப்பில் இப்போதைக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் போடல ஏன்னா வீடியோ கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. வீடியோவில் வந்து இந்த ஒரு நாய்ஸிங் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஸ்பீச் ரொம்ப லோவாகிடுது. அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.